இந்த லேடிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஓய்வே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்களால ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலைல மஸ்கட்லேருந்து வந்தாச்சு சென்னைக்கு. ஃபுல் டே போயிடுச்சு ட்ராவல்லையே, அதுவே டயர்டாக இருந்தது. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ரொம்ப மோசமாக இருந்தது. மேடு போட்டுட்டு தான் போயிருந்தேன். இத்தனைக்கும் ஒன்றுமே பண்ணிட்டு இல்லை, ஒரு சேரை கூட தொடச்சிட்டு இல்லை. 28 நாள் டஸ்ட் அப்படியே இருக்குது ஒவ்வொரு சேர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும். ரொம்ப சங்கடமாக இருந்தது பார்க்குறப்ப. ஏன்னா அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்பயும் நம்மளை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக தான் எடுத்துக்கிறாங்க. ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்து வேலை வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா, இல்லை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கே ஆள் இல்லைன்னா கூட யாரும் ஒழுங்காக வேலை பண்ணுறதில்ல. கஷ்டமாக இருந்தது. பண்ணிக்கிட்டே இருந்தப்பையே அவள் வந்தால் சரி அவளை பாதி பண்ண சொல்லிட்டு நான் பாதி பண்ணி வீடை ஓரளவு ஃபங்க்ஷனலாக ஆக்கி வச்சுருக்கேன். அது என்னோடய ராக்கிங் சேர்லாம் அவ்வளோ தூசியாக இருந்தது. அப்பா, என்னால் சுவாமி ஷெல்ஃப்லாம் பண்ண முடியல. அதே மாதிரி அன்பேக்கிங்லாம் இன்றைக்கி பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டேன். இடுப்பொலி வந்துருச்சு. எதுக்குடா நம்ம ரெஸ்ட்டுக்கு ஒரு வெக்கேஷனுக்கு போகிறோங்கிற அளவுக்கு ஆகிடுது. வீட்டுக்காரங்க கட்டி கொடுத்த இட்லியே இப்போ தான் 3 மணி நேரம் கழித்து சாப்பிட போகிறேன். காஃபியை இப்போ தான் போட்டிருக்கேன், பாலை ஆர்டர் பண்ணி. எப்படியோ ஓரளவு ஃபங்க்ஷனாக ஆக்கியாச்சு. வீடுங்கிறது அவங்க லேடிஸ் இருந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு வீடு நல்லாயிருக்கும், அழகாகவும் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும்.